வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சியில திமுகவோட பேரூர் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் பங்கேற்றாப்புல. அதுல வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம், சீமானை பாஜக தான் இயக்குது, RS தான் இயக்குது அப்படின்னாப்புல. திமுகவோட அடிப்படை அரசியலுங்கிறது தமிழர் நலன் அரசியலாம். அந்த அரசியலை பாஜகவால பேச முடியாதுங்கிறதுனால சீமானை வச்சு பேச வைக்கிறாங்க. சீமானை வச்சு பேச வச்சு வாக்களை பிரிக்கிறாங்க. இது நாக்பூர் அஜெண்டா அப்படிங்கிறாப்புல. கூடுதல் இன்னொன்னு சொல்றாரு, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்களை பிரிக்கிறதுக்கு விஜயை கொண்டு வர்றாங்க, அதுவும் நாக்பூர் அஜெண்டா தான் அப்படின்னு சொல்றாப்புல. திமுகவோட ஐடிவிங்களை என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை மனப்பாடம் பண்ணி அச்சு பிசகாம ஒப்பிச்சுட்டாப்புல. அதே விவாதத்துல மூத்த பத்திரிகையாளர் ஐயா பிரியன் பங்கேற்றாங்க. அவங்க கிட்ட நெறியாளர் கேள்வி எழுப்புறாரு. பாஜக முருகன் மாநாடு போடுறாங்க, அதே போல முருகனை சீமானும் பேசி வர்றாரு அப்படின்னு கேட்கிறப்ப, பாஜக வேறு நாம் தமிழர் வேறு, சீமான் என்றைக்காவது இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரா? இந்துக்கள் தேசம்னு பேசியிருக்காரா? அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, பாஜக வேறு நாம் தமிழர் வேறு அப்படின்னு சொல்லி ஐயா பிரியன் மிகச்சரியா அந்த கருத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. திமுகவோட பேரோல் பத்திரிகையாளருக்கும் ஒரு நடுதலை பத்திரிகையாளருக்கும் என்ன வேறுபாடுனா, இந்த ஜீவசகாப்தனோட பேச்சுக்கும் ஐயா பிரியன் பேச்சுக்குமான வேறுபாடு தான். ஏன்னா ஜீவசகாப்தனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அறிவாலயத்துல கொடுக்கப்படுற அந்த காசுக்காக அவங்க ஒரு கருத்துருவாக்கம் செய்வாங்க. பாஜகவோட பி டீம் எத்தனை நாள் சொல்லுவாங்க? நான் ஒரு 4-5 சம்பவத்தை எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். மிக அண்மையில பாகிஸ்தானுடனான தாக்குதல் போர் அப்படின்னு இந்தியா கிளம்புச்சு. அதாவது காஷ்மீரோட மைய பகுதிக்குள்ள எப்படா உள்ள அவன் சுற்றுலா பயணிகளை தாக்கினான், எப்படி சுட்டு கொண்டுட்டு போனா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. உளவுத்துறை என்ன பண்ணுது, உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது, இராணுவத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க? அது உளவுத்துறையின் தோல்வி இல்லையா, உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம். ஆனா இந்த கேள்வி எழுப்பாம கண்மூடித்தனமாக மோடியோட செயல்பாட்டை ஆதரித்து பேசியது திமுக. இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு முன்பாகவே முதலாக இந்தியாவோட கொடியை ஏந்தி இராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி போன ஒரே ஆள் நம்ம ஆள் தான், நம்ம பொம்மை முதலமைச்சர் தான். அவர் தான் அந்த வேலையை செஞ்சாப்புல. அதே போல பாஜக 7 குழுக்கள் அமைக்குது. 7 குழுக்கள் அமைச்சு உலகம் முழுக்க போய் பேசுறாங்க. அதுல ஒரு குழுவுக்கு தலைவர் யாருன்னா அம்மையார் கனிமொழி. அவங்க உலகம் முழுக்க போய் மாஸ்கோவில் பல இடங்கள்ல போய் இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல ஒரு சின்ன தவறை கூட பண்ணல, மிக பொறுப்பனச்சோடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட வீர பராக்கிரம செயல்பாடுகளை நியாயப்படுத்தி பன்னாட்டு அரங்கில் பேசிக் கொண்டிருப்பது யார்? அம்மையார் கனிமொழி. மோடி அரசுக்கு ஆதரவாக இந்தியாவோட தேசிய கொடியை ஏந்தி பேரணி போன பெருந்தகையார் ஐயா ஸ்டாலின். இதுவெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவான செயல்பாடு இல்லையா? ஆனால் அண்ணன் சீமான் பாஜகவை தோலுரிச்சாங்க, கேள்வி எழுப்பினாங்க. எப்படி உள்ள வந்தான்? அவன் உள்ள வர்றப்ப நீ தடுத்து பிடிக்காம என்ன பண்ண? அவன் சுற்றுலா பயணிகளை சுட்டுட்டு போறான்னா போன பிறகாவது பிடிச்சுக்கணும்ல அப்படின்னு கேட்டார். ஒருவேளை நீ பாகிஸ்தான் மீது தாக்கல் எடுக்கிறன்னா அந்த தீவிரவாத முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டதா? அந்த தாக்கல் தொடுத்த கொலையாளிகள் கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு கேள்வியும் எழுப்பினாங்க. அப்ப எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கம்யூனிஸ்ட்கள் உட்பட கண்மூடித்தனமாக பாஜகவின் செயல்பாடுகளை ஆதரித்துக் கொண்டிருந்த வேளையில பொது புத்தியை பத்தி கவலைப்படாம, அந்த வாக்கரசியல் பத்தி கவலைப்படாம, எது நியாயமோ எது உண்மையோ அதை நெத்தி பொட்டில் அடிச்சது போல பேசியது அண்ணன் சீமான். பாஜகவுக்கு ஆதரவான ஆளா இருந்தா இந்த பாகிஸ்தானுடனான போர் தாக்குதல் என்கிற போது கண்மூடித்தனமா அண்ணன் சீமான் ஆதரிச்செல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா துளி கூட ஆதரிக்கலையே. மிக கடுமையான விமர்சனங்களை அண்ணன் சீமான் வச்சாங்க. அப்ப இது குறித்து ஜீவசகாப்தனின் பார்வை என்ன? கண்மூடித்தனமா பாஜகவை ஆதரித்து பாஜகவின் செயல்பாட்டை நியாயப்படுத்தி பன்னாட்டு அரங்குல பேசுற திமுக பாஜக எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சி பாஜக விமர்சிச்சு பாஜக கேள்வி எழுப்பினா நாக்பூர் அஜெண்டாவாம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நாம் தமிழர் கட்சி ராவணனை பேசுது, ராவணன் எங்கள் பாட்டன் எங்கள் மூதாதை அப்படின்னு பேசுது. ஆனா இங்க திமுக, அதாவது
மோடியே வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிற முழக்கத்தை விட்டுட்டு அவர் வந்து முழக்கத்தை மாத்திட்டாரு, ஜெய் ஜெகநாதன்ட்டாரு. அப்படி பாஜகவே ஜெய் ஸ்ரீராம்ங்கிற முழக்கத்தை மாத்தி ஜெய் ஜெகநாதர் அப்படின்னு மாறின வேளையில இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவோட அமைச்சர் ரகுபதி, ராமர் வந்து சமூக நீதி காவலர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அயோத்தியில போய் அதை பார்ப்பேன், அந்த இடத்தை பார்ப்பேன். ராமர் சமூக நீதி காவலர். அந்த ராமர் வந்து திராவிட மாடலோட முன்னோடி, பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, எல்லாருக்கும் முன்னோடி, அம்பேத்கருக்கு, எல்லோருக்கும் முன்னோடி வந்து ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ரகுபதி பேசிய போது இந்த ஜீவ சகாப்தன் எங்க இருந்தாரு? அந்த கருத்தை ரகுபதி வந்து பேசிட்டார், தவறுதலா பேசிட்டார் அப்படின்னா திமுகவோட தலைமை கண்டிக்கணும், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், விளக்கம் கொடுத்திருக்கணும். ஆனா எதையும் செய்யல. திராவிட மாடலோட முன்னோடி ராமர் என்று சொன்ன ரகுபதியின் கருத்து திரும்ப பெறப்படல. அது குறித்து ரகுபதி எந்த விளக்கத்தையும் திரும்ப தரல. அதே கருத்து அப்போதே நிறுவப்பட்டு விட்டது. அப்ப திராவிட மாடலின் முன்னோடி ராமர் என்று பேசிய ரகுபதியின் கருத்தை திமுக தலைமையும் ஏற்றுக்கொண்டு விட்டது என்றுதான் பொருள். அப்ப அந்த சமயத்துல ராமர் சமூகனை கொண்ட ராம வந்து சமூக நீதி காவலன் தான். என்ன அபத்தம் இது, என்ன அவாண்டம் இது, அதுவும் திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவ சகாப்தன் போன்ற ஆட்கள், ஜீவ சகாப்தன் போன்ற பெரியாரியவாதிகள், அவங்க அம்மா ஓவியா போன்ற பெரியாரியவாதிகள் யாராவது பொங்கினாங்களா? திமுகவோட தலைமை நோக்கி கேள்வி எழுப்பினாங்களா? எதுவும் வாய் திறக்கல. ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து அவங்க பேசல. ஏன்னா பேச மாட்டாங்க. திமுகவை எதிர்த்து பேசினா, கேள்வி கேட்டா வர வேண்டியதெல்லாம் வராது, அதனால பேச மாட்டாங்க. அது பாஜகவோட ஆதரவு செயல்பாடு அவங்களுக்கு தெரியாது. சேகர் பாபு செய்யக்கூடிய சங்கித்தனங்கள், இவங்க வந்து திராவிட மாடல் வந்து பகுத்தறிவு மாடலுங்கிறாங்க இந்த பக்கம். அவர் சேகர் பாபு திராவிட மாடல் வந்து ஆன்மீக மாடல், தமிழ்நாடு ஆன்மீக பூமி. யார் சொல்றா? சேகர் பாபு. அதே சேகர் பாபு தில்லை நடராஜர் கோயிலுக்கு போய் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுத்த டீச்சர்களை நோக்கி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் மனு தர்மம், மனு தர்மத்தை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். அதுவும் செய்தியாக ஊடகங்கள் வந்துச்சு. மனு தர்மத்தை கடைபிடிக்க சொல்றாரு சேகர் பாபு அப்படின்ட்டு. அது குறித்து ஏதாவது கண்டிச்சாங்களா? ஜீவ சகாப்தன் வாய் திறந்தாரா? வாய் திறக்க மாட்டார். அந்த கட்சியில வந்து கோட்பாட்டு ரீதியான புரிதல் கொண்ட வெகு சிலர்ல ஒருத்தர் வந்து ராசா. அவர் ஒரு மேடையில் சொல்றாரு, இந்துக்கள்னு பேசாதீங்க, நாம இந்துக்களா இருந்தா நாம வந்து சூத்திரர்களாகும், சூத்திரர்களா இருந்தா வேசி மக்களாயிருவோம், அதனால இந்துக்கள்ல தமிழர்கள் இந்துக்கள்லன்னு சொல்லிட்டு தீக்கதிர் கம்யூனிஸ்ட் கட்சியோட பத்திரிக்கை, முரசொலி திமுகவோட பத்திரிக்கை, விடுதலை திராவிட கழகத்தோட பத்திரிக்கை, இந்த 3 பத்திரிகையோட பேரை சொல்லி இதெல்லாம் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்துக்களா இருந்தா சூத்திர ஆயிடுவோம், சூத்திரா இருந்தா வேசி மக்கள் ஆயிடுவோம், அதனால இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரை செய்யணும் அப்படின்னு ஆராசா பேசுறாரு. பேசின உடனே அந்த கருத்து திருச்சி பரப்பப்படுது வலதுசாரி கூட்டத்தால, பாஜகவால. இந்துக்களை வந்து வேசி மக்கள்னு ஆராசா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க கலையபுரம், போராட்டம், ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல தேவையில்லாத சிக்கலை வந்து பாஜக உருவாக்குது. குறிப்பா வந்து ராசாவோட சொந்த தொகுதியான, அவர் போட்டியிட்டு வென்ற தொகுதியான நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலேயே கடையடைப்பு, போராட்டம் அப்படின்னு பண்றாங்க. அந்த சமயத்துல திமுக என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, தமிழர்கள் இந்துக்கள் இல்லதான் என்று சொல்லி, நாம் இந்துக்கள் இல்லை ஏன் என்று சொல்லி அந்த பேர்ல வந்து பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், தெருமுனை கூட்டம், கருத்தரங்கு, பயிற்சி பாசறை போன்றவற்றை எடுத்து நாம் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்பை மேற்கொண்டிருந்தா உண்மையிலே வந்து திமுகவில் கொஞ்சம் கோட்பாடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? அந்த பாஜகவோட பரப்புரைக்கும் பாஜகவோட போராட்டத்துக்கும் பயந்துகிட்டு நாங்க இந்துக்களுக்கு விரோதி இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எந்த ராசா இந்துக்கள் இல்லைன்னு பதிவு பண்ணு சொன்னாரோ அதே ராசாவை மாத்தி பேச வச்சாங்க. அந்த ராசா என்ன சொன்னாரு? இந்துக்கள் இல்ல, இந்துக்களா இருந்தா நாம வேசி மக்களாயிடுவோம் அப்படின்னு சொன்ன ராசா சாமானிய இந்துக்கள் வேற, சனாதன இந்துக்கள் வேற அப்படின்னு. நாமெல்லாம் சாமானிய இந்துக்கள், அவளெல்லாம் சனாதன இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள்ங்கிற கருத்தை ராசாவே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டது திமுகவோட தலைமை கொடுத்த அழுத்தத்தால. அப்ப அந்த சமயத்துல இந்த ராசா இந்துக்கள் இல்லைன்னு பேசுறாரே அப்படின்னு அது குறித்து சேகர் பாபுட்ட கருத்து கேட்டாங்க. ஒளி வாங்கி நீட்டி அவர் காலில் விளையாட்டு போயிட்டாரு. பொன்முடிட்ட கருத்து கேட்டாங்க, அவர் விலகி போயிட்டாரு. ஆனா அண்ணன் சீமானவர்கள்
ராசாவோட கருத்துக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தாங்க. நாம ஏன் இந்துக்கள் இல்லை அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாங்க. இவங்க சொல்றாங்களே எதுக்கு எடுத்தாலும் பெரியார் அண்ணான்னு, இந்த பெரியார் அண்ணான்னு சொல்றாங்களே ஜீவசகாப்தன் போன்ற ஆட்கள், அந்த பெரியாரும் அந்த பெரியார்ட்டு பிரிஞ்சு வந்த அண்ணாவும் அந்த ஈவேராவும் அண்ணாவும் இந்துக்கள்ங்கிற வாதத்தை ஏற்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வந்தா கூட இந்துக்கள்னு சொல்லாத அப்படின்னு சொன்னவர் ஈவேரா. அதே போல அண்ணா கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்ட பிறகும், பார்ப்பன அல்லாத அரசியலை கைவிட்ட பிறகும், அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவர் இந்துக்கள்ங்கிற வார்த்தை ஏற்கல. பாம்பை கொண்டாந்து படுக்கையில போடுவாங்களா, வீதி குப்பையை எடுத்து வீட்டுல போடுவாங்களா அப்படின்னு பல ஊமைகளை அடுக்கி கேள்வியா எழுப்பி நாம எப்படி இந்து சொல்ல முடியும்? திராவிட நாட்டுல இந்துக்களுக்கு என்ன வேலை? சமத்துவத்தை விரும்புறவன் எப்படி இந்துன்னு சொல்லிக் கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியவர் அண்ணா. அப்படி இவங்களுடைய ஈவேராவும் அண்ணாவும் இந்துக்கள் இல்லை என்ற வாதத்தை வச்சாங்க. அந்த இந்துக்கள் இல்லைங்கிற வாதத்தை திமுக பேசுமா? பேச துணிவு இருக்கா? நாங்க 90 விழுக்காடு இந்துக்கள்னு பேசுது. ஆனா இந்திய பெருநிலத்தையே ஒரு அரசியல் கட்சி நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேசுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசுது. சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, சிவனும் முருகன் அப்பா பிள்ளை இல்ல, அது வரலாற்று புனைவு, இதிகாச புரட்டு என்று சொல்லி முருகனை நாம் தமிழர் கட்சி தூக்கி பிடிக்குது. அந்த முருகனோட தோல்ல பூணூல் இருக்கா? அந்த முருகன் எப்படி இருக்காரு? காலங்காலமாக இவங்க வரைஞ்ச முருகன் வேற, நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழ் முன்னணி வரைந்து கொடுத்த முருகன் வேறு. ஏன்னா நாம் தான் அந்த மெய்யலை மீட்டுருவாக்கம் செய்கிற வேலை செய்கிறோம். ஐயனாறு, கருப்பணசாமி, சுடலமாட, மதுரை வீர போன்ற நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் மீது கை வைக்காத ஆரியம் அதே சமயத்துல முருகன் மீது, கொற்றவை மீது, வருணன் மீது, இந்திரன் மீது கை வைத்து எடுத்துக்கொண்டது. முருகங்கிற கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஒரு கதையை புனைஞ்சு அதை இதிகாசமா புராணமா மாத்தின. முருகனை சிவனையும் அப்பா பிள்ளையா மாத்தின. இதுல அவன் திருடி எடுத்துக்கொண்டதை இன்னைக்கு வள்ளுவனை எங்க ஆளுங்கிறான், அம்பேத்கரை எங்க ஆளுங்கிறான். வள்ளுவன் ஒருபோதும் இந்துத்துவாவை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மீட்கிறோம். அதே போல அண்ணல் அம்பேத்கர் இந்துத்துவாவோட கோட்பாடுகளை ஏற்கலன்னு சொல்லிட்டு மீட்டுருவாக்கம் பண்றோம். அதே போல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னைக்கு திருடப்பட்ட சிவனை, முருகனை, கொற்றவைய, வருணனை, இந்திரனை மீட்கிற முயற்சி தான் நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழ் முன்னணி செய்யுது. அப்ப பாஜக வெறுமனே பாஜகவோட செயல்பாடுகளை மட்டும் விமர்சிக்கல, எதிர்க்கல. பாஜகவோட கோட்பாடுகளே எதிர்த்து விமர்சனம் பண்றோம், எதிர்த்து புரட்சி பண்றோம், போர் நடத்துறோம். இந்துக்கள் இல்லைன்னு பேசுறோம். நான் பல இடங்கள்ல பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றப்ப நான் விவாதத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல என்னை நோக்கி பாஜகவை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்குதா அப்படின்னு கேட்கிறப்ப நான் ஒரு கேள்விதான் கேட்டேன். இந்த நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்டுச்சு. பாஜக 2014 ஆட்சிக்கு வருது. இப்ப 2024 இருக்கும். இந்த 11 ஆண்டு காலத்துல பாஜகவோட ஒரு சட்டத்தை, பாஜகவோட ஒரு திட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் எழுதிச்சு. பண மதிப்பிழப்பை கொண்டு வந்த போது மூன்றாவது நாளே எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி. நோட்டை மாற்றி பயனில்ல, ரூட்டை மாத்து, தாள மாற்றி பயனில்ல, தத்துவத்தை மாத்து, தனியார் மையம், தாராள மையம், உலகமேன்னு பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்க கருப்பணத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு மூன்றாவது நாளே அண்ணன் சீமான் விமர்சிச்சு பேசினாங்க. அதே போல இங்க எண்ணெயை கொண்டு வரப்பட்டப்ப அதை எதிர்த்தாங்க. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்ப திமுக வரவேற்றுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி அது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று பேசியது. அதே போல காஷ்மீர்ல மாநில தன்னுரிமை பறிக்கப்பட்ட போது முதல்ல எதிர்ப்பதாக சொன்ன திமுக பிறகு பல்டி அடிச்சிச்சு. நாங்க பறிக்கப்பட்டதை எதிர்க்கல, பறிக்கப்பட்ட விதத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஆனா நாம் தமிழர் கட்சி காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கு என்று முழக்கமிட்டது. இப்படி எல்லா விதத்திலும் நாம் தமிழர் கட்சி பாஜக எதிர்த்தோம், எல்லா விதத்திலையும். ஆனா திமுக என்ஐஏ, மாநில சுயாட்சிக்கு எதிரான என்ஐஏவை மக்களவையில் ஆதரிச்சாங்க. அதே போல ஜிஎஸ்டியை மாநிலங்களில் ஆதரிச்சாங்க. ஏன் அவ்வளவு? ஏன் இப்ப ஐயா ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் போடாருல டெல்லிக்கு, அவ போறப்ப ஐயா ஸ்டாலின் என்ன பேசினாங்க? நாட்டை வளர்ந்த நாடாக கொண்டு போறதுக்கான தொலைநோக்கு, மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுங்கிற. நாட்டை வளர்ந்த நாடாக கொண்டு போறதுக்கான மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்ல, ஸ்டாலின் சொன்னாரு. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்குள்ள போயிடுச்சு. ஆனா பொருளாதாரத்துல இந்தியா வளர்ந்த நாடா மாற போகுதுன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் பாராட்டு தெரிவிக்கிறார்.
அது குறித்தெல்லாம் ஜீவசகாப்தன் பேசியிருக்காரு? எங்கேயாவது பேசியிருக்காரு? ஏன் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் குறித்து தேவையில்லாம சர்ச்சையா மாற்றப்படுது. அதுல இதே ஜீவசகாப்தனுக்கு திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காப்புல. என்ன சொல்றாப்புலன்னா, இஸ்லாமிய மக்கள் மேலாம் தவறுங்கிறது. இஸ்லாமிய மக்கள் மேலாம் தவறு அவருன்னு சொல்றாரு. திமுகவும் அதே நிலைப்பாட்டில் இருக்குது. அப்ப இது சங்கித்தனம், இது நாக்பூர் அஜெண்டாவுக்கு வேலை செய்ய வேலை அப்படின்னு ஜீவசகாப்தன் கேட்டார? ஒருபோதும் கேட்க மாட்டார். இந்த பாஜக பி டீம்ங்கிற சப்ஜெக்டை பேசினா நம்ம நிறைய செய்திகளை கொட்டி கிடக்குது. எஸ்வி சேகரை வந்து என்ன பேசினாங்க? எஸ்வி சேகர் வீட்டு வாசல போய் முழக்கம் போட்ட ஆளுதான் ஜீவசகாப்தே. இன்னும் எஸ்வி சேகரும் திமுக ஆதரிச்சு கொண்டிருக்காரு, ஜீவசகாப்தனும் திமுக ஆதரிச்சு கொண்டிருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தில் நிற்கிறாங்க. எஸ்வி சேகர் வந்து ஏற்க முடியாது, ஆரியத்தோட ஆள் அப்படின்னாங்க போன ஆட்சியில். இன்னைக்கு எஸ்வி சேகரோட அந்த நாடகத்துல பங்கேற்ற ஐயா ஸ்டாலின் எஸ்வி சேகரோட அப்பா பேரை வந்து ஒரு தெருவுக்கு வைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. எஸ்வி சேகர் வந்து நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர். இந்த பத்திரிகையாளர் இழிவா எழுதிய வழக்குல அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்கு மேல்முறையீட்டுக்கு. அங்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிற வேலையில இங்க குற்றவாளியான எஸ்வி சேகரோட ஸ்டாலின் கூடி குழவுறார். அப்ப உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீட்டு தீர்ப்பு என்ன லட்சணத்துல வரும்? அது குறித்தெல்லாம் ஜீவசகாப்தன் பேசுவாரா? ஒரு நாளும் பேச மாட்டாங்க. இந்த ஜீவசகாப்தன், இந்த செந்தில்வேல், இந்த ஜென்ராம், இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் மாத சம்பளம் வாங்குறாங்க. எங்க ஒரு பக்கம் யூடியூப் சேனல் நடத்தி அங்கேருந்து வருமானம் வருது. அது மட்டும் இல்லாம அறிவாலயத்திலிருந்து 2வது ஒரு சம்பளம் வாங்குறாங்க. 2வது சம்பளம். இந்த ஜீவசகாப்தனோ, செந்தில்வேலோ, ஜென்ராமோ, இந்த அயன் கார்த்திகேயனோ இவங்க திமுகவில் அணிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்யறதுலையோ, திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யறதுலையோ மாற்று கருத்து இல்லை. ஆனா பத்திரிகையாளர்கள் போர்வையில கேவலமா ஏன்டா திமுகவை சொம்படிக்கிறீங்க அப்படிதான் நம்ம கேட்க தோணுது.